ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னுடைய சேவிங்ஸ் பற்றி தான் பார்க்குறோங்க. ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய உண்டியல் சேவிங்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டுங்க. இதுதான் நான் சேவ் பண்ணுற உண்டியல்லாங்க. இது வந்து 5 ரூபா 10 ரூபா காயின்ஸ் போடுற உண்டியலுங்க. இது வந்து 10 ருபீஸ் 20 ருபீஸ் நோட்டு. இது வந்து 50 100 20 200 அந்த மாதிரி ரேண்டமாக போடுறதுங்க. இது 1 ருபி 2 ருபி காயின்ஸு. இந்த 3 உண்டியில் வந்து எங்கள் பாப்பா தான் சேவ் பண்ணுறாங்க. இது மட்டும்தான் நாங்கள். பாப்பாவுக்கு வந்து இந்த வயசுலேருந்தே சேவிங்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம சொன்னால் புரியாதுங்க. இவங்க வந்து ஒரு விஷயத்த வந்து வாங்குறதுக்கு நீங்கள் இந்த உண்டியில் சேவ் பண்ணணும் தங்கம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவங்க சேவ் பண்ணி அதுலேருந்து அவங்க வாங்கி அவங்க கற்றுக்குறாங்கங்க. சேவிங்ஸ் வந்து ஒரு முக்கியமான விஷயம், லைஃப்க்கு ரொம்ப தேவை அப்படிங்கிறத நம்ம இப்போ இருந்தே அவங்களுக்கு வந்து புரிய வச்சிடணுங்க. இந்த உண்டியல் மட்டும் வந்து நாங்கள் இயர்லி ஒன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணியிருக்கோங்க. இந்த 2 உண்டியல் வந்து இப்போ ஏதாவது எனக்கு ஒரு ஜுவல் வாங்க போகிறோம், இல்லை ஒரு செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் வந்து நான் இயர்லி இவ்வளோ அமௌண்ட் போடணும் அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சுருக்கேன். அந்த டார்கெட்டுக்கு வந்து பத்தலை அப்படின்னா, இல்லை ஒரு ஆர்பிஎல்ஐக்கு பத்தலை அப்படின்னா இதுலேருந்து நான் எடுத்து யூஸ் பண்ணிக்குவேங்க. உண்டியல் சேவிங்ஸ் நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன், அதில் இருந்து நான் என்ன வாங்கினேன் அப்படிங்கிறது எனக்கு இன்னுமே ஞாபகம் இருக்குங்க. நான் வந்து ஒரு 4th 5th அந்த மாதிரி தான் படிப்பேன். எங்கள் வீட்டில் வந்து ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லை. ஸோ வீட்டில் இருந்த எல்லா ஜுவல்ஸும் வந்து விற்றுட்டோம். அதுக்கப்புறம் வந்து அப்பா வேலைக்கு போய் அம்மா வேலைக்கு போயிட்டு ஒரு 5 ருபீஸ் காயின்ஸ் வந்து டெய்லி தருவாங்க. அதை வந்து ஒரு உண்டியலில் போட்டு சேமிச்சிட்டே இருந்தேனுங்க. அப்போல்லாம் வந்து கிராம் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்ததுங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000க்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ காப்போனே எங்களுக்குலாம் ரொம்ப பெரிய விஷயமாக தான் இருந்தது. அந்த மாதிரி உண்டியலில் 5 ரூபா காயின் சேர்த்து தான் வந்து நான் இந்த ஸ்டட்டு வந்து வாங்கினேங்க. இந்த ஸ்டட்டு தாங்க அது. இன்னமே எனக்கு அது நல்லா ஞாபகம் இருக்குது. இது ஒரு ஞாபகார்த்தமாக இருக்குங்க. இந்த ஸ்டெட்டு வந்து என்னன்னாலும் நான் விற்க மாட்டேன். ஈவன் அது உடஞ்சி போனால் கூட நான் விற்க மாட்டேன். ஏன்னா இது காலத்துக்கும் சொல்லுவேன் அந்த விஷயத்த. அதனால தாங்க எங்கள் பாப்பாவுக்கு வந்து இப்போ இருந்து இந்த சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒன்றை வந்து பழக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டிசைட் பண்ணி கடைசிக்கு ஒரு நாளைக்கு ஒரு 5 ரூபா காயினாவது கொடுத்துருவோங்க உண்டியலில் போடுறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டெட் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள், கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ வந்து நான் என்னென்ன சேவிங்ஸ் ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். சரி வாங்க பார்க்கலாம். என்னோடய அதர் சேவிங்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஆர்டி வந்து போட்டிருக்கேங்க. 2 அக்கௌண்ட்டாக போட்டிருக்கேன். ஈச் வந்து 200 ருபீஸ், டோட்டலாக 400ங்க. இப்போ போட்டு 1 இயர் ஆகிடுச்சு. லாஸ்ட் இயர் வந்து ஈச் அக்கௌண்ட் 300ன்னு போட்டு டோட்டலாக 600 போட்டுட்டு இருந்தாங்க. மெச்சூர் ஆகி 42,000 கிட்ட எனக்கு கையில் கிடச்சிது. ஒரு நல்ல விஷயத்துக்கு அதை பயன்படுத்துகிறாங்க, மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது. அப்புறம் வந்து ஆர்பிஎல்ஐ போட்டேங்க. 15 இயர்ஸு. மந்த்லி வந்து ஒரு 1186 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 1200ன்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வந்து எஸ்எஸ் செல்வமகளில் போடுற மாதிரி இருந்தது அப்படின்னா ஆர்பிஎல்ஐ இந்த மாதிரி ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து கொஞ்சம் யோசிச்சு பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒன்று வந்து இன்னொன்று அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது. நான் ஃபஸ்ட்டு இது ஆர்பிஎல்ஐ போடும்போது எதுவும் யோசிக்காமல் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் எங்கள் பாப்பா பிறந்தா. இப்போ எனக்கு யோசனையாக இருக்குது, நம்ம அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஓகே, பரவாயில்ல, ஒரு 14 இயர்ஸுங்கும் போது பாப்பாவுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸில் அப்படியே கன்டினியூ பண்ணிகிட்ருக்கேங்க. செல்வ மகளில் பார்த்திங்கன்னா வருஷ கடைசியில் நம்ம கையில் எவ்வளோ மீதி இருக்குது, இல்லை இடையிலைக்கு ஏதாவது அமௌண்ட் கொஞ்சம் இருக்குது அப்படின்னா அப்படி ரேண்டமாக போடுறதாங்க. டிஜி கோல்டில் வந்து பார்த்திங்கன்னா கடைசிக்கு ஒரு 1000 ரூபாவது போட்டுடணும் மாதம் அப்படின்னு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி போட்டுட்ருக்கேங்க இதில். ஏன்னா அப்போ தான் ஒரு 2 கிராமாவது எடுக்க முடியும் கொஞ்சம் அமௌண்ட் போட்டு அப்படிங்கிற ஒரு தாட்டில் போட்டுட்ருக்கேங்க. உண்டியல் பற்றி முன்னாடியே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். டிஜிகோல்டில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ரிங் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன், அந்த வீடியோ கூட போட்டிருக்கேங்க. பார்க்கலைன்னா செக் பண்ணி பாருங்கள். சீட்டு பார்த்திங்கன்னா ஏழை சீட்டு தாங்க. மாதம் 5000 ரூபா கட்டணும். இந்த அமௌண்ட்டும் எடுத்துட்டேங்க. இந்த சீட்டு முடிய போகுது. அப்படியே நான் இன்னும் 2 மந்த்ஸில் முடிஞ்சிடும். அப்படியே கன்டினியூ பண்ணலான்ட்டு தான் இருக்கேங்க. இந்த அமௌண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துங்க. சேவிங்ஸுங்கிறது நம்ம லைஃப்பில் ரொம்ப மஸ்ட்டுங்க.
அப்போ தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். இந்த சேவிங்ஸை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம ஃப்யூச்சர் கூட இருக்குங்க. உங்களுக்கு வந்து ஒரு 5ஆந்தேதி வந்து சேலரி போடுறாங்க அப்படின்னா, நீங்கள் அப்போவே வந்து இந்த மாதிரி ஒரு சேவிங்ஸ்க்கு ஒதுக்கி வச்சு முடிஞ்ச அளவுக்கு அந்த அன்றைக்கே பே பண்ணிடுங்க. ஏன்னா அப்புறம் கட்டிக்கலான்னு வைக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக செலவு வந்துடும். ஸோ கையில் இருந்த அமௌண்ட் வந்து போயிடும். ஸோ சேவிங்ஸுக்குன்னு ஒரு 10 to 20% வந்து ஒதுக்கிடுங்க. நம்ம கையில் ஒரு சேவிங்ஸ் இல்லாமல் நம்ம என்ன தான் வந்து நம்ம கடமைகளை செஞ்சாலும் ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வருது, நம்ம கையில் ஒரு அமௌண்ட் இல்லை அப்படின்னா நம்ம குழந்தைகள தான் போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து கஷ்டம் தானே இல்லைங்களா? இதுவே நம்ம கையில் சேவிங்ஸ்னு ஒன்று இருந்தால் நமக்கும் ப்ராப்ளம் இல்லைங்க, நாம் யாருக்கும் தொந்தரவும் தர தேவையில்லைங்க. அதனால சொல்கிறேன், சேவிங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்டுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன சில விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பை.